ஆன்லைன்ல ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றீங்க அல்லது உங்களோட யூடியூப் சேனலுக்காக ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க. இந்த ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே காசு கொடுத்து நீங்க வாங்க வேண்டியதா இருக்கும். ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். உதாரணத்துக்கு StreamYard அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை ஆன்லைன் இன்டர்வியூ பண்றதுக்கு, ஆன்லைன் மீட்டிங் கண்டக்ட் பண்றதுக்கு எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதோட பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வாரத்துக்கு 1400 ரூபா 1500 ரூபா வருது. இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஃப்ரீயா ஏதாவது டூல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு. வீடியோவை ஸ்ட்ரீம் பண்றதுக்கு OBS அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தலாம். StreamYard மாதிரி ஆன்லைன் மீட்டிங்கை கண்டக்ட் பண்றதுக்கு வீடியோ நிஞ்சா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்தலாம். இந்த வீடியோ நிஞ்சா அப்படிங்கிற அந்த டூலை எப்படி பயன்படுத்தலாம், உங்களோட ஆன்லைன் இன்டர்வியூ, ஆன்லைன் மீட்டிங்கை எப்படி உங்களோட சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் அல்லது உங்களோட யூடியூப் சேனல்ல ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஆன்லைன்ல மீட்டிங்கை கண்டக்ட் பண்றதுக்கு அல்லது ஆன்லைன்ல இன்டர்வியூவை எடுக்கிறதுக்கு வீடியோ நிஞ்சா அப்படிங்கிற ஒரு சைட்டை யூஸ் பண்ணுவோம். அதே போல அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்கு அல்லது வீடியோவை ஸ்ட்ரீம் பண்றதுக்கு OBS ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்துவோம். இந்த OBS ஸ்டுடியோ அப்படிங்கிற சாஃப்ட்வேரை சும்மா கூகுள்ல டைப் பண்ணுங்க. இந்த OBS ஸ்டுடியோ அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரை உங்களோட OSக்கு தகுந்த மாதிரி, உங்கள் சிஸ்டமில் என்ன OS இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இப்போ நான் டவுன்லோட் பண்ணலை. அடுத்தது இந்த ஆன்லைன் மீட்டிங் அல்லது ஆன்லைன் இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணுறதுக்கு வீடியோ நிஞ்சா அப்படிங்கிற சைட்டுக்கு போகணும். video.ninja இந்த சைட்டுக்கு போனீங்கன்னா இதில் கிரியேட் எ ரூம், ஆட் யுவர் கேமரா டு OBS, ரிமோட் ஸ்க்ரீன் ஷேர் இன்டு OBS, கிரியேட் ரியூசபிள் இன்வைட் அப்படிங்கிற 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது கிரியேட் எ ரூம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் உங்களோட மீட்டிங் ரூம் அதுக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். நீங்கள் நான் வந்து இதில் நம்ம சேனல் நேம் AK Nano அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா உங்களோட சர்க்கிளில் தான் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ண போகிறீங்கன்னா பாஸ்வேர்டு ஆப்ஷனல் தான். பாஸ்வேர்டு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இங்கே நான் பாஸ்வேர்டு கொடுக்கல. அடுத்தது இந்த பர்டிகுலர் சிஸ்டம்லேருந்து தான் நீங்கள் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா the director will be performing as well as appearing in group scenes அப்படிங்கிறத டிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபர்டு வீடியோ கோடெக்கில் H264 கொடுத்துருங்க. இதான் வழக்கமாக நம்ம வீடியோ எடிட்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கோடெக். அந்த H264 அப்படிங்கிறத அங்கே கொடுத்துக்குங்க. அடுத்தது சில டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை என்னென்ன அப்படிங்கிறத படிச்சுக்குங்க. என்டர் த ரூம்ஸ் கண்ட்ரோல் சென்டர் இந்த டைரக்டர்ஸ் ரோல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 கெஸ்ட்டுக்கான ஐகான்ஸ் வந்திருக்கு. இது ஒரு டெம்பரவரி ஐகான் தான். இங்கே இன்வைட் எ கெஸ்ட் அப்படின்னு ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கங்க. இந்த காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை காப்பி பண்ணிக்கிட்டு உங்களோட கெஸ்ட் யாரோ அவங்களுக்கு இந்த லிங்கை அனுப்பி விட்டுருங்க. நமக்கு கெஸ்ட் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால இது சும்மா டெமோ தான். அதனால் அந்த லிங்கை காப்பி பண்ணி ஒரு ப்ரைவேட் விண்டோவை ஓப்பன் பண்ணி அதில் இந்த லிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது, ஜாயின் ரூம் வித் கேமரா, ஸ்க்ரீன் ஷேர் வித் ரூம் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஜாயின் ரூம் வித் கேமரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் உங்களோட கேமரா எது, உங்களோட மைக்ரோஃபோன் எது அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது ரெண்டையும் அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த மைக்கையும் அலோவ் பண்ணிக்கங்க. இது பெரும்பாலும் வராது. நான் இங்கே 2 மைக் இருக்கிறதுனால, இந்த லேப்டாப்பில் ஒரு மைக் இருக்குது, தனியாக ஒரு USB மைக் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே 2 ஆப்ஷன் 2 முறை அலோவ் பண்ண சொல்லி கேட்குது. அது எல்லாருக்கும் அப்படி வராது. இதுதான் என்னோட செகண்டரி கேமரா. அதாவது கெஸ்ட்டுக்கு நீங்கள் அனுப்புகிற லிங்க்கில் அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் தெரியும். இதில் அந்த கெஸ்ட்டை நீங்கள் வந்து அவங்களோட கேமரா அல்லது மைக்கை செலக்ட் பண்ண சொல்லிவிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்க சொல்கிறீங்க. ஸ்டார்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா இதோட இந்த ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து கெஸ்ட்டோட லேப்டாப்லேயோ அல்லது அவரோட மொபைல் ஃபோன்லேயோ தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதாவது ஹோஸ்ட்டுக்கு தெரியாது. ஹோஸ்ட்டுக்கு எந்த ஸ்க்ரீன் தெரியும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ரூம் அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ஸ்க்ரீனில் முன்னாடி 4 கெஸ்ட் இருக்கிற மாதிரி 4 ஐகான்ஸ் காட்டுச்சு. அதுக்கு பதிலாக இப்போ கெஸ்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இந்த ஸ்க்ரீன் காட்டுது. இதுதான் கெஸ்ட்டோட ஸ்க்ரீன். இப்போ ஹோஸ்டோட விஷுவலும் இதில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே எனேபிள் டைரக்டர்ஸ் மைக்ரோஃபோன் ஆர் வீடியோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஹோஸ்டோட பேனலும் இதில் வந்துடும். இதில் போயிட்டு இந்த வீடியோ செட்டிங்ஸில் எந்த கேமராவை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். இதில் வந்து நான் இன்டகிரேட்டட் வெப் கேம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஏன்னா லேப்டாப்பில் இருக்கிற அந்த கேமராவை செலக்ட் பண்ணுறேன். இல்லை ஹோஸ்டோட வீடியோவும் வந்துடுது. மீட்டிங் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. இந்த மீட்டிங்கை எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் அல்லது யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எப்படி ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அதுக்கு OBS அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் தேவைப்படும். OBS-ஐ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் OBS அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர். இது டிஸ்பிளே, இது சோர்ஸ் ஃபைல், இது சீன்ஸ். இந்த சோர்ஸ் ஃபைல்ஸில் ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த சோர்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்.
அதில் நம்ம ப்ரௌசர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ப்ரௌசர் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இது ஹோஸ்ட்டோட விஷுவலை நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஹோஸ்ட்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல ஹோஸ்ட்டோட யூஆர்எல்லை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த கண்ட்ரோல் ரூமில் இதுதான் ஹோஸ்ட்டோட பேனல், இது கெஸ்ட்டோட பேனல். இந்த ஹோஸ்ட்டோட பேனலில் இந்த ஹோஸ்ட்டோட சோலோ லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். காப்பி சோலோ வியூ லிங்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணி இந்த ஓபிஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த யூஆர்எல்ல போட்டுடணும். போட்டுட்டு உங்களுக்கு என்ன சைஸில் அந்த டிஸ்பிளே வித் என்ன ஹைட் என்ன அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் டிஃபால்ட்டாக இருக்கிறதையே கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் வந்து ஆடியோவோட கண்ட்ரோல் ஓபிஎஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதனால் கண்ட்ரோல் ஆடியோ வயா ஓபிஎஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கங்க. அடுத்து யூஸ் கஸ்டம் ஃப்ரேம் ரேட் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு மற்றெல்லாம் டிஃபால்ட் தான், அப்படியே ஓகே கொடுத்துருங்க. இப்போது இந்த இடத்துல ஹோஸ்ட்டோட விஷுவல்ஸ் இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் ஹோஸ்ட்டோடது வந்துடுச்சு, அடுத்தது இப்போ கெஸ்ட்டோடது வேணும். அப்போ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ப்ரௌசரை கிளிக் பண்ணுங்கள். ப்ரௌசரை கிளிக் பண்ணிட்டு இங்கே கெஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தா இதே மாதிரி முன்னாடி கேட்ட மாதிரி இப்போவும் ஒரு யூஆர்எல் கேட்குது. இந்த யூஆர்எல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கண்ட்ரோல் ரூமில் இருக்கக்கூடிய கெஸ்ட்டோட பேனலில் இருக்கிற அந்த சோலோ லிங்க், இந்த சோலோ வியூ லிங்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு திரும்ப ஓபிஎஸ்ல வந்து அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆடியோ வயா ஓபிஎஸ் யூஸ் கஸ்டம் ஃப்ரேம் ரேட் ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ கெஸ்ட்டும் ஹோஸ்ட்டும் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. நீங்கள் ஹோஸ்ட்டை எந்த பக்கம் வைக்கணும், கெஸ்ட்டை எந்த பக்கம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. நான் இப்போ இந்த பக்கம் அப்படி நகர்த்தி வைக்கிறேன். இதில் ஒன்று வந்து ஹோஸ்ட்டோட விஷுவல், இன்னொன்று கெஸ்ட்டோட விஷுவல். இப்போ பிஎன்ஜியாக நீங்கள் ஒரு ஃப்ரேமை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு வீடியோ ஃப்ரேமை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் கொடுத்து இமேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த இமேஜில் போயிட்டு வீடியோ ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ப்ரௌஸில் போயிட்டு அந்த இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜை சூஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கெஸ்ட்டையும் உங்களோட ஹோஸ்ட்டையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஃப்ரேமுக்குள்ளே இந்த கெஸ்ட்டோட வீடியோ வேணும் அப்படின்னா இதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஹோஸ்ட்டோட வீடியோவை மறைக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது கெஸ்ட்டோட வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆரோவை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நகர்ந்துடும். அதே மாதிரி ஹோஸ்ட்டோட வீடியோவையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆன்லைன் இன்டர்வியூ, ஆன்லைன் மீட்டிங்கான ஃப்ரேம் வச்சு அந்த வீடியோவையும் கொண்டு வந்து இங்கே செட் பண்ணிட்டோம். இதை ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணோம்னா இங்கே ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் வீடியோஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிடும். அதாவது நீங்கள் எப்போ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்குற வரைக்கும் ஃபுல் வீடியோவும் ஆடியோவோட ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சிடும். ஒருவேளை நீங்கள் லைவ் போட போகிறீங்க, லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங்க்கு மேலே ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஓபிஎஸ்லேருந்து ஒரு வீடியோவை எப்படி யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் லைவாகவே உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோவில், இப்போ பார்த்த வீடியோவில் இந்த ஓபிஎஸ் சாஃப்ட்வேர், இந்த வீடியோ நிஞ்சால ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதையும் கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரி வேறு என்னென்ன ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னும் நிறைய வீடியோ நம்மளோட AK Nano சேனலில் வரப்போகுது. நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.